நாகையில் மாங்காய்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள். விவசாய நிலங்களை அழித்து வேளாங்கண்ணிக்கு சாலை அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் போக்குவரத்து அதிகமானதால் புறவழிச்சாலை அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் தெற்கு பொய்கைநல்லூர் கிராமத்தில் மா, தென்னை மற்றும் விவசாய நிலங்களை அழித்து அகல சாலை அமைக்க கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாங்காய்களுடன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் வருகை தந்தனர். ஏற்கனவே ஈசிஆர் சாலையிலிருந்து வேளாங்கண்ணி செல்வதற்கு சக்தி விநாயகர் கோவில் இணைப்பு சாலையாக இருந்து வரும் நிலையில் அதன் அருகிலேயே புதிய சாலை அமைப்பதற்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். நூற்றுக்கணக்கான விவசாயிகள் மாங்கொத்துகளை கையில் ஏந்தியபடி மனு அளிக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த புதிய சாலை அமைந்தால் தெற்கு பொய்கைநல்லூர் கிராம மக்களுக்கு சொந்தமான 400 காய்ப்புள்ள மாமரங்கள், 80 தென்னை மரங்கள், 40 பனை மரங்கள் மற்றும் வீடுகள் மற்றும் கட்டிடங்களை இடிக்க வேண்டிய நிலை உள்ளதாகவும், விவசாய நிலங்களை அழித்து வாழ்வாதாரத்தை முற்றிலும் பாதிக்கும் அகல சாலை அமைக்கும் பணியை கைவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் சாலை அமைக்கும் பணிக்கு அரசு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து வலியுறுத்தியுள்ளனர். கொடுத்தாங்கன்னா போதும், எங்களுக்கு விவசாயம் எல்லாமே அந்த ரோடு எடுக்கிற இடத்துல தான் இருக்கு. எங்களுக்கு அதில் பயிர் பண்ணி தான் நாங்கள் பறவைக்கு கொண்டுட்டு போக வேண்டியது. எங்களுக்கு அந்த ரோடு கண்டிப்பாக வேண்டாம். வேணும்னு எடுத்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே பிரச்சனை பண்ணிட்டு மண்ணை ஊற்றி கொளுத்திக்கிற அளவுக்கு தான் இருக்கிறாங்க. எங்களுக்கு அந்த ரோடே வேண்டாம். பொருள் தெற்கு பொய்கைநல்லூரில் புதிதாக ஒரு ரோடு எடுக்கிறாங்க. ஏற்கனவே வேளாங்கண்ணியில் ஒரு ரோடு எடுத்து சர்வே எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கு பிறகு இப்போ அந்த ரோட்டை அப்படியே பெண்டிங் வச்சுட்டு தெற்கு பொய்கையில் விளைநிலம் இருக்கிற ஏரியாவில் மாமரம், கொய்யா, தென்னை, பனை கிட்டத்தட்ட ஒரு 400 மாமரம் வெட்டுறது மாதிரி வருது. அவங்க எடுக்கிற இடத்துல 4 வீடு அடிபடுது, ஒரு காம்ப்ளெக்ஸ் அடிபடுது. இதை இப்போ திருப்பி இங்கே மாற்றி சர்வே பண்ணுறாங்க. இது சர்வே பண்ணுறது எங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்கிற வகையில் இருக்குது. இதை மறு ஆய்வு பண்ணி எங்களுக்கு இடையூறு இல்லாமல் வேறு எங்கேயாவது மாற்றி பண்ணுறா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். என்ன மாதிரி பாதிப்புகள் ஏற்படுத்துங்க? என்ன மாதிரி பாதிப்புனா, நாங்கள் ஃபுல்லாகவே சாகுபடி ஏரியா தான், பறவை சந்தை அனுப்பி தான் நாங்கள் இருக்கோம். வெஜிடபிள்ஸ் பண்ணுறோம் ஃபுல்லாகவே. அதனால் எங்களுக்கு சாகுபடி வெள்ளரி, கொத்தரை, வெண்டி, மாமரம் இதை நம்பி தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். இதில் 3 பக்கம் உப்பு தண்ணி ஆறு, ஒரு பக்கம் கடல், திட்டு மாதிரி தான் நாங்கள் இருக்கோம். ஆல்ரெடி இதில் ரயில்வே ட்ராக்கை சென்டரில் ஊருக்குள்ளே விட்டு தண்ணி வடிய மாட்டேங்குது. இப்போ குடியிருப்பு ஏரியாவில் மறுபடியும் ஒரு ரோடு எடுக்கிறாங்க. இந்த ரோடு நாங்கள் ரோடை எடுக்க வேண்டாம்னு சொல்லலை, இடையூறு இல்லாமல் எடுக்கணுங்கிறத எங்களோட நோக்கம். ஒரு ரோடு ஒன்று இருக்குது, அந்த ரோட்லேருந்து 20 மீட்டர் தள்ளி 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு எடுக்கிறாங்க. அங்கே போயிட்டு 40 மீட்டர் தள்ளி அந்த ரோடு அதே இடத்துல சேருது. அப்போ பக்கத்துலேயே இருக்கிறதுனால இவ்வளோ இடையூறு பண்ணி அந்த ரோடை எடுக்கணுமா, எங்களுக்கு சங்கடமாக இருக்குது. இப்போ வாழ்வாதாரமே பாதிக்கப்படுது. இதை மறு ஆய்வு பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். குடியிருப்பு 46 வீடு குடியிருப்பு